கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 25/8/2026 செவ்வாய்க்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். They will come at you from one direction, but flee from you in 7. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. 7 வழியாய் துரத்தும் தேவன். கர்த்தருடைய நாமம் இந்த செவ்வாய்க்கிழமை காலவேளையிலே மகிமைப்படுத்தப்படுகிறதான நேரத்திலே தேவ ஜனங்களாகி உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், சத்துருக்கள் எழும்பி வரலாம், எதிராளிகள் எதிரிட்டு வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பகைஞர்கள் பகைத்து சீறிக்கொண்டு வரலாம். இதெல்லாம் கர்த்தருடைய ஜனங்களுக்கு இல்லாத ஒன்றல்ல, இருக்கிற ஒரு காரியத்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானுக்கு விரோதமாக, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, பக்திமானுக்கு விரோதமாக எழும்புகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பொல்லாத மனிதர்கள் நமக்கு இருக்கத்தான் செய்வார்கள் என்று பல வசனங்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஆனால் அவர்கள் எழும்பி வரட்டும், எதிர்த்து நிற்கட்டும், புறம் கூறட்டும், ஹல்லேலூயா, உங்களை வேதனைப்படுத்தட்டும், துக்கப்பட வைக்கட்டும், அழ வைக்கட்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாய் நிகழ்ந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்க ஒருவேளை ஒரு வழியாய் புறப்பட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய செயல்பாடு என்பது அவர்கள் ஒரே வழியில் வந்த வழியிலே துரத்துவது அல்ல. ஒருவேளை ஒரு பிரச்சனைக்கு உங்களை நியாயம் தீர்க்கும்படியாய் அவர்கள் எதிர்த்து நிற்கலாம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து ஓடி போகும்படியாக கர்த்தர் அவ்விதமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே தம்மோடு கூட இருக்கிறதை நிரூபித்து அவர் காண்பிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். சத்துருக்களை ஆண்டவர் என்ன செய்கிறார் பார்த்தீங்களா? அவர் சிதறடிக்கிறார். ஆண்டவரை நம்ம பகைக்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்தவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், நீதிமான்கள், ஊழியக்காரர்கள் என்கிற நிமித்தமாக பகைத்து எழும்பி எதிர்த்து நிற்கிறது ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்பதற்கு சமம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை காண்பிக்கும்படியாய் அவர் எழுந்தருளுவார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, உங்களுடைய திருச்சபையிலே கர்த்தர் எழுந்தருளுவார். அப்பொழுது என்ன நடக்கிறது? நமக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய், திருச்சபைக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் சிதறண்டு ஓடி போவார்கள். ஆண்டவரை பகைக்கிற, கர்த்தருடைய பிள்ளைகளை பகைக்கிற தேவ ஜனத்துக்கு முன்பாக அவர்கள் ஓடி போவார்கள். தேவ ஜனங்கள் அப்படிப்பட்ட சூழல் வழியாக நடந்து கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் இருக்கிற இடத்துல ஆமேன் என்றாகில் உங்களுடைய உதடுகளை திறந்து சொல்லி பாருங்கள். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக எழும்புகிறதான காரியங்களுக்காக சொந்தக்காரங்களை, மாமனை, மச்சானை, இல்லைன்னா நியாயம் பேசுகிறதுக்காக 4 பேர்த்த கூட்டிகிட்டு போகணும், பஞ்சாங்கம் பேசணும், அவங்க முன்னாடி உங்களுடைய நியாயத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகணுன்ட்டு இல்லை. சிட் யுவர் ஃபோக்கஸ் அப்பான் த லார்ட். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அமர்ந்திருங்கள். கர்த்தர், நீங்கள் சும்மா இருப்பீங்க, பட் த லார்ட் வில் ஃபைட் ஃபார் யூ. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உண்மையாகவே இந்த வார்த்தைகளின்படி சத்துருக்கள் புறமிதுகிட்டு ஓடும்படியாய் சிதறடிக்க செய்வதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் என்று அந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை அப்படியே நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆமோதியுங்கள். உங்களுக்கு விரோதமாக எதிரிட்டு வந்தார்கள், அவர்கள் பின்னிட்டு திரும்பி ஹல்லேலூயா அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக
எதிரிட்டு வந்து செங்கடலிலே கவிழ்த்து போட நினைத்தார்கள். ஆண்டவர் தேவ ஜனத்திற்காய் வைராக்கியம் பாராட்டி கர்த்தருக்கு எந்த பாதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழியாய் காணப்பட்டதோ, அது ஜீவனை காப்பாற்றுகிற வழியாய் காணப்பட்டதோ, அதே வழியிலே ஆண்டவர் பார்வோனை சேனைகளையும் ரதங்களையும் குதிரைகளையும் கர்த்தர் அழித்து போட்டார். ஹல்லேலூயா. மரண குழியாய் அதை மாற்றி போட்டார். சத்துருக்கள் மடங்கடிக்கப்பட்டார்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சகல கிரியைகளையும் கர்த்தர் மடங்கடித்து போடுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, ஆண்டவர் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற, குடும்பத்திற்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய், கர்த்தருடைய சபைக்கு விரோதமாய் எழும்புகிற சகல கிரியைகள், மனுஷிக ஆவிகள், பொறாமை ஆவிகள் எழும்பி எதிர்த்து நின்று மடங்கடிக்க நினைக்கிற சத்துருக்கள் இயேசுவின் நாமத்தினால் சிதறடிக்கப்படுவார்களாக. அல்ல ஓடி போவார்களாக. எங்கள் தேவனாய் கர்த்தர் உம்முடைய ஜனத்திற்காக அவர்கள் நடுவில், குடும்பத்தின் நடுவில், திருச்சபையின் நடுவில் எழுந்தருளுவீராக. சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்களாக. எங்கள் தேவனாய் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு உம்முடைய ஜனங்கள் மகிழ்ச்சியோடு கூட காணப்பட கிருபை செய்வீராக என்று சொல்லி ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமேன். நேற்றை கேள்வியும் பதிலும். சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். யார் யாரிடத்தில் சொன்னது? லோத்து சோதோம் பட்டணத்து மனிதரிடம் சொன்னது. ஆதியாகமம் 19:7. இந்த நாளுக்கான கேள்வி, நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி நீ சுகமாயிருக்கிறாயா என்று யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். இன்றைக்கு 25ஆம் தேதி, இன்றிலிருந்து செப்டம்பர் மாதத்தின் 3ஆம் தேதி வரைக்கும் ஒடிசா மாநிலத்தில் தேவட ஊழியத்தை செய்யும்படியாக கடந்து செல்கிறேன். தேவ ஜனங்களாகிய நீங்கள் எனக்காக ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.